ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் தாமரப்பாடி ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உண்மையிலே ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. ஏன்னா 2400 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1200 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. A to Z கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கார்னர் ஃப்ளாட்டுங்க. இதுக்கு அங்கிட்டு டெட் எண்டு தான். அதனால் இந்த ரோடு முழுக்க நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார் ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வெளியிலே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்குது. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை கேஜில் தான் கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டும் அதுக்கு பக்கத்துலேயே அவுட்டர் டாய்லெட்டும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்பும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட்டு தான். இந்த அவுட்டர் டாய்லெட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெப்ஸுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்ரு வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ராஜனால 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக தேக்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுமே கிரானைட்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே A to Z நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. டிவி ஷோகேஸும் நமக்கு அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்கு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஒரு சூப்பரான அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாசிக் ஃபினிஷ்டு வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை LED லைட் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக மேட்சாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டிவி ஷோகேஸ் தான். இந்த டிவி ஷோகேஸை பொறுத்த வரைக்கும் 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வீட்டோட பூஜை ரூமுக்கு போகலாம். இந்த பூஜை ரூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இதை பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு ரூமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டைனிங் ஹால் அண்டு கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன் தான். டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் வெளியில் கபோர்டு ஒர்க்கும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த டைனிங் ஹால் ஏரியாலே வாஷ் பேஷனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோட ப்ரொவிஷனோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டு தான். இந்த மாடுலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம் அப்படின்னா கபோர்டு ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க போதுங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு செல்ஃப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க.
இது வந்து சொந்த வீடு கட்டினதுனால அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஒரு எமர்ஜென்சி சேலுக்காக தான் இப்போ இந்த வீட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 17x12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு குமுளில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் வந்து தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் செல்ஃப்ஸுக்கு வெளியில் மிரரும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 12x5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சூப்பரான காம்பினேஷனில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 1200 சதுரடியில் வீடு வேணும் அப்படின்னாலே 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 2400 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1200 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த வீடு வந்து ரொம்ப விலை கம்மி, 45 லட்ச ரூபா மட்டும்தான் சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக போய் மற்ற விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட 2 பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயுமே ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்ரூம் அட்டாச்சு கிடையாது. காமனாக வந்து வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 19 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம மாடிக்கு போய் அதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் சீட்டு போடாமல் கம்ப்ளீட்டாக வந்து ரூஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பக்கா சேஃப்ன்னே சொல்லலாம். சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி பர்பஸுக்கு வந்து நமக்கு மேலே வந்து மெட்டல் கேட்டு வந்து கொடுத்துட்றாங்க. நாம் பார்க்குற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து நமக்கு ஹைவேஸ் ரோடுக்கு நியர்பையாகவே நமக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்னிமூலையை ஹைட்டு வந்து கூடவே ஏற்றி வச்சுருக்காங்க. வாஸ்து முறைப்படி பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மொத்தம் 19 பில்லர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் அது மட்டும் இல்லாமல் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கீழே போய் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போர் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து இன்னும் சொல்லலை. போர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 750 அடியில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1200 சதுரடி போக பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு 1000 சதுரடி வந்து இடம் ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ரைட் சைடு கார்னரில் நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. இன்னும் பேலன்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ இடம் இருக்குங்க. நம்ம பின்னும் பிறகு வந்து நமக்கு ரூம்ஸ் வந்து இன்னும் வேணும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, இடம் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி கூட நம்ம எடுத்துக்க முடியும். இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் போர் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு வடமதுரை போகிற லைனில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் அந்த போருக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 அடி வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.